மதுரையில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்காக தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நபர் பக்கவாதம் ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்று உயிரிழந்த சம்பவத்தில் காவலர்கள் தாக்கியதே உயிரிழப்புக்கு காரணம் என குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மேல அனுப்பானடி TNHB காலனியைச் சேர்ந்த 54 வயதான பரமசிவத்திற்கும் பக்கத்து வீட்டினருக்கும் இடையே வாக்குவாதம் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு அடிதடியாக மாறியது. இது தொடர்பாக இருதரப்பினரையும் சிந்தாமணி போலீசார் விசாரணைக்கு அழைத்து வழக்கு பதிவு செய்து நிபந்தனை ஜாமீனில் அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் வீட்டில் தவறி விழுந்து காயமடைந்த பரமசிவம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 11ஆம் தேதி நரம்பு சம்பந்தமான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர் உயிரிழந்த நிலையில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றபோது போலீசார் தாக்கியதால் தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். விசாரணை என்ற பெயரில் போலீசார் அடித்து கொன்றுவிட்டதாகவும் தங்களுக்கு நீதி வேண்டும் என்றும் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். இதுகுறித்து RDO விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். என்னை அடித்தவர் எஸ்ஐ 4 பேர் சேர்ந்து என்னை அடித்தாவையா, என்னை மண்டையிலையா அடிச்சு இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்து தான் என்னை இது பண்ணது. ஆமாய்யா, எல்லாம் சேர்ந்து காசை வாங்கிட்டு எதிர்பட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்கார அக்கம் பக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு பேரில் கூட்டு போய் விசாரிக்கிறேன்னு விசாரிச்சு மெடிசன் கொடுன்னு சொல்லி நைட்டெல்லாம் போலீஸ்காரங்க டார்ச்சல் பண்ணி உட்காந்து ஏதோ பேசிட்டு போய் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி என்னை கூட்டு போய் எங்க வீட்டுக்கார பெட்டிஷன் எழுதுறேன்னு அடி அடிச்சு கொண்டு விட்டாங்க. கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஊசி போட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நேற்றைய முறிஞ்ச உயிர் பிரிஞ்சிருச்சு. நீ நேற்று வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், நீ கேச வாபஸ் வாங்கிக்க அப்படின்றாங்களே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.